மழை காலம் வந்தாலே நல்லா காரசாரமாக சாப்பிட்ணும், அதுவுமே நம்ம உட்காந்து சாப்பிட்ணும், யாராவது செஞ்சு தரணும், இந்த மாதிரிலாம் யோசிப்போம். அப்படி இல்லாமல் நம்மளுக்கு நடக்குது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி. இப்படி நெஞ்சமெல்லாம் புண்ணான நம்மளுக்காக ஒரு ஈஸியான ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். இது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி. ஆனால் குயிக்காக செஞ்சிடலாம், அவ்வளோ ஒரு காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னேன். சரி நம்ம சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா பசங்க சிக்கனை பார்த்தோன்னே KFC சிக்கன் செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டாங்க. எல்லாம் ஒன்னால வேற வழி இல்லாமல் அதையும் செஞ்சு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சூப்பராக வந்துருச்சு. அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து ஒரு 1/2 kg எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு லெமன் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்புத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நைஃப் ஷார்ப்னர் வந்து நம்மளுக்கு உண்மையாகவே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு வந்து கட் பண்ண முடியலன்னா டக்குன்னு இதில் ஒரு 4 டைம் நம்ம வந்து ஷார்ப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாலே நல்லா ஷார்ப்பாக கட் ஆகுது. இப்போ இந்த பல்லாரியை கூட எவ்வளோ அழகாக விட்டது பாருங்கள். இதோட லிங்க் வந்து நான் ஃபோட்டோவாக அந்த ஸ்க்ரீனில் கொடுக்கேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட், இதுக்கு வந்து 3 பல்லாரி எடுத்துக்கணும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் கடாயில் ஊற்றி அந்த பல்லாரி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு வந்து நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அது வந்து பல்லாரி நல்லா குக் ஆகுறதுக்காக. அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம கறி வந்து வச்சுருக்கோம்ல அந்த கறியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரம் மசாலா பொடி, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பொடி, அது வந்து கலர்ஃபுல் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த கறியை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இது நம்மளுக்கு வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அது ரெடி ஆகிற கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான ஒரு மசாலா நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த கறியில் வந்து அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வந்து மூடி போட்டு வச்சுருங்க. கறி வந்து நம்மளுக்கு குயிக்காக குக் ஆயிரும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு தான். சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இது சப்பாத்தியோட சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும், சாதத்தோட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.